இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இப்படி போயிருச்சுங்க மேட்ச் அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா vs ஆஸ்திரேலியா உமன்ஸ் வேர்ல்ட் கப் மேட்ச்னே சொல்லலாம். எஸ், பரபரப்பான விறுவிறுப்பான சூழ்நிலையில வேர்ல்ட் கப் உமன்ஸ் வேர்ல்ட் கப் போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். எஸ், டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா விசாகப்பட்டினத்தில் நாங்கள் வந்து போலிங் செலக்ட் பண்றோம், நீங்க போய் பேட்டிங் ஆடுங்கன்னாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்மிருதி மந்தானாவும் பிராத்திகாவும் ஆடினாங்க. ஸோ ஸ்மிருதி மந்தானா நீங்க ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல இந்த வேர்ல்ட் கப்ல, என்ன இந்த பாருங்க அப்படின்ற மாதிரி தலைவி வெளுத்து விட்டாங்கன்னே சொல்லலாம். 66 பாலுக்கு 80 ரன், 3 சிக்ஸ், 9 போர்ன்ற மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்க. அவர் சப்போர்ட் பண்ண விதமா பிராத்திகாவன் 96 பாலுக்கு 75 ரன் போகும்போது ஸ்கோர் கட்டு 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 அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 25 ஓவருக்குலாம் 155 ரன்ன்ற மாதிரி விக்கெட் லாஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பிராத்திகாவும் ஸ்மிருதி மந்தானா விக்கெட் போக அதுக்கப்புறம் வந்து ஹேர்லன் தோலும் அதுக்கப்புறம் ஹர்மன்பிரீத் கௌரும் ஒரு பார்ட்னர்ஷிப் சின்னதாக அமைச்சாங்க. ஹர்மன்பிரீத் கௌர் 17 பால் 22 ரன், அந்த பக்கம் அவங்க வந்து 42 பால் 38 ரன் இருக்கும்போது அவங்க 2 பேர் விக்கெட்டும் போக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்னர்ஷிப் வாங்க ரிச்சா அதுக்கப்புறம் ஜெமிமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடினாங்க. 21 பாலுக்கு 2 பேரும் தலா 32 ரன் 33 ரன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செமையா கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஆஹா பயங்கரமா வருது ஸ்கோர் இருக்கும்போது 2 பேர் விக்கெட்டும் போக அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பெருசா ஜொலிக்காம அவுட் ஆக அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா 49 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. என்னங்க இன்னும் ஒரு ஓவர் ஆடி இருந்தா பயங்கரமா இருந்திருக்குமே. எஸ், 330 ரன்னுக்கு ஆல் அவுட். இன்னொரு ஒரு ஓவர் ஆடி ஒரு 20 ரன் அடிச்சாங்கன்னா 350 ரன் வந்தா செமையா இருந்திருக்குமே யோசிச்சேன். சரி பரவாயில்ல பாப்போம் எப்படி போலிங் போறாங்கன்ற மாதிரி வந்து மேட்ச் ஆரம்பிச்சது. ஓப்பனிங் ஆஸ்திரேலியாவோட கேப்டன் விக்கெட் கீப்பர் ஹேலி வந்து ஆடினாங்க. அதுக்கப்புறம் லிட்ச்ஃபீல்டு ஆடினாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தானா என்னங்க ஸ்மிருதி மந்தானா இப்போ பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான பேட்டிங்னே சொல்லலாம். எஸ், லிட்ச்ஃபீல்டு 39 பால் 40 ரன் இருக்கும்போது அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பெட்டி மோனி வந்தாங்க, அவங்க 4 ரன்ல காலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சதர்லாண்ட் டக் அவுட் ஆயிட்டாங்க. என்னங்க சூப்பருங்க இதான் எங்களுக்கு வேணும்னு இருக்கும்போது ஆனால் ஓப்பனிங் இறங்கின கேப்டன் நான் பாருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து 107 பாலுக்கு மனுஷன் 142 ரன், அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ், சரியான பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். அவங்க சப்போர்ட் பண்ண விதமா வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டர் ஒரு 45 ரன் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் மெக்ராத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரன்ல காலியானாலும் நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிடையாது பெரிய இருந்தாங்கன்னே சொல்லலாம். 52 பாலுக்கு 47 ரன். இங்க என்ன விஷயம்னா பாலுக்கு சரியாயிருச்சு. 10 ஓவர் மிச்சம் இருக்கும்போது 66 ரன் 60 பாலுக்கு அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் எடுத்தே ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். 7 விக்கெட் போனாலும் கடைசி 3 விக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரியலாம் செமையா சப்போர்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து கொடுத்துறாங்கன்னு சொல்லலாம். 3 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அபார வெற்றினே சொல்லுவேன். என்ன விஷயம் இந்த வெற்றியின் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் ஆயிட்டாங்க ஆஸ்திரேலியா. 3வது இடத்துல இந்தியா இருக்காங்க. இதுக்கப்புறம் வர மேட்ச்களை வந்து உன்னிப்பா கவனிச்சு ஆடணும். மேட்சை தோக்காம சிறப்பா செயல்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் போய் ஃபைனல்ஸ்ல வந்து இந்தியா மென்ஸ் வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்த போன வருஷம் வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லாஸ் பண்ணாலும் அந்த மாதிரி நீங்க லாஸ் பண்ணாம இந்தியாவில் நடக்குது. சிறப்பா ஆடி சிறப்பா நமக்கு கப்பு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.